வணக்கம். தெரிஞ்சவங்க சூப்பர், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு கம்பெனி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஒரு அவுட்லெட்ஸில் போய்ட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. KFC. ஸோ அந்த கேள்விப்படாதவங்களே இருக்க மாட்டீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1930 ஒரு 40 வயதான ஒரு நபர், ஹார்லாண்ட் சாண்டர்ஸ் அப்படின்றவர் தான் இந்த KFCக்கான அடித்தளம் போட்டவர். ஸோ 1939 ஒரு 9 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 11 ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் மூலிமா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி பண்ணி ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஒரு சிக்கனுக்கு வந்து ஒரு புது அடையாளமே கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் 1952 பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஃப்ரான்சைஸ் அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சால்ட் லேக் சிட்டி உட்டா, இங்கே தான் ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபஸ்ட் அவுட்லெட் ஃப்ரான்சைஸ் அவுட்லெட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. 1964 வந்து என்ன பண்ணாருன்னா ஹார்லாண்ட் சாண்டர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1930 ஆரம்பிக்கும் போது அவருக்கு 40 வயசு. 1964 வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 74 வயசில் 74 வயசில் என்ன பண்ணுறாருன்னா அந்த கம்பெனி வந்து வேறு ஒருத்தவங்கிட்ட கொடுத்துட்றாரு. போதும் நம்ம சம்பாரிச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட $2 மில்லியன் வந்து அந்த கம்பெனி வந்து வித்துடுறாரு. பட் ஸ்டில் அந்த கம்பெனிக்கு அவர் இன்னும் வந்து அம்பாசிடராக தான் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து யார் கைக்கு மாறுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஹியூப்ளின், RJ ரெனால்ட்ஸ், அப்புறம் பெப்சிகோ. ஸோ இவங்க 3 பேர்கிட்டையும் வந்து மாறுது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து KFC ஜஸ்ட் எ ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ 1991 அந்த பேர் வைக்கிறாங்க. KFC இந்த ஒரு பிராண்டாக வந்து வெளியில் வருது, மக்களுக்கு உலகம் ஃபுல்லாக பரவுது. 1995 நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட் ஸ்டோர் வந்து பெங்களூரில் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண கிட்டத்தட்ட சில மாதங்களிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஃப்ரான்சைஸ் அவுட்லெட்ஸ் வந்து ஏகப்பட்டது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி அதோட டோட்டல் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 118 கண்ட்ரீஸில் KFC வந்து ரன் ஆகிட்டுருக்கு. மொத்தம் 18,875 அவுட்லெட்ஸோட ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்களே KFCயில் சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை KFCயில் சாப்பிட்டது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறா என்னன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.